ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தனது திருமண நாளுக்கு முன்பே பிரபல சின்னத்திரை நடிகை வாழ்க்கையை முடித்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையைச் சேர்ந்தவர் சுபாஷினி பாலசுப்ரமணியம். பிரபல சின்னத்திரை நடிகையான சுபாஷினி தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கயல் தொடரில் துணை நடிகையாக நடித்து புகழ் பெற்றவர். இலங்கை பின்னணியில் அமைந்த இனியவன் என்ற திரைப்படத்தில் இவர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர். மேலும் அவர் பல குறும்படங்களிலும் சமூக விழிப்புணர்வு காணொலிகளிலும் நடித்து உள்ளார். இன்ஸ்டாகிராமில் தீவிரமாக இயங்கி புகைப்படங்களையும் காணொலிகளையும் பகிர்ந்து வந்தார். மேலும் தன்னை ஒரு பயண விரும்பியாகவும் பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிபின் சந்திரா என்பவரை திருமணம் செய்து கொண்டு பெங்களூருவில் வாழ்ந்து வந்த சின்னத்திரை நடிகை சுபாஷினி அவ்வப்போது படப்பிடிப்பிற்காக சென்னைக்கு வந்து தங்கி படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வந்தார். இந்நிலையில் கடந்த 2026 ஏப்ரல் 4ஆம் தேதி படப்பிடிப்பிற்காக சென்னை வந்த நடிகை சுபாஷினி சென்னை ஐயப்பன் தாங்கல் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகை வீட்டில் தங்கி படப்பிடிப்பிற்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் 5ஆம் தேதி இரவு படப்பிடிப்பு முடிந்து அறைக்கு வந்த நடிகை சுபாஷினி தனது கணவர் பிபினுடன் வீடியோ காலில் பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளான நடிகை இரவு படுக்கை அறையில் வாழ்வை முடித்துக் கொண்டார் என கூறப்படுகிறது. வீடியோ காலில் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த கணவர் பிபின் சந்திரா உடனே அடுக்குமாடி குடியிருப்பு காவலாளிக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் காவலாளி உடனே இதுகுறித்து காவல் கட்டுப்பாட்டு அறை 100க்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் SRMC காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நடிகை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக KMC மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுபாஷினியின் மரணம் குறித்து பிபின் சந்திரா எந்த அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சுபாஷினியுடன் இருக்கும் புகைப்படத்தை மை லவ் என குறிப்பிட்டு நோ மோர் வித் மீ ரெஸ்ட் இன் பீஸ் என வெளியிட்டிருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு மார்ச் 10ஆம் தேதி சுபாஷினி தனது கணவர் பிபின் சந்திரா ஸ்டைலாக நடந்து வரும் வீடியோவை வெளியிட்டு 2 வருடங்களுக்கு பிறகு முதல் நாள் போலவே இன்றும் இவர் மீது எனக்கு காதல் இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். காதலர் தினத்தின் போது தனது கணவர் பிபினுடன் ரொமான்டிக்காக இருக்கும் வீடியோவை வெளியிட்ட சுபாஷினி நான் ஒரு கணவனுக்காக பிரார்த்தனை செய்தேன். எனக்கு ஒரு சிறந்த தோழன், ஒரு காதலன், ஒரு மனநல ஆலோசகர் மற்றும் ஒரு முழுநேர குழந்தை காப்பாளர் கிடைத்திருக்கிறார். என் எல்லா மனநிலைகளிலும் மனக்குழப்பங்களிலும் என்னை நேசித்ததற்கு நன்றி. நான் எப்போதும் கனவு கண்ட வாழ்க்கையை உன்னோடு வாழ்கிறேன். என் நிரந்தரமான நபருக்கு மற்றும் என் பொறுமைசாலிக்கு இனிய காதலர் தின வாழ்த்துக்கள் என பகிர்ந்துள்ளார். இப்படி நடிகை சுபாஷினி சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருந்தவர். பயணங்கள் மேற்கொள்கிறவர். தினமும் ஏதாவது ஒரு பதிவு, புகைப்படம், வீடியோ, ரீல்ஸ் என ரசிகர்களுடன் தொடர்பில் இருந்தார். குறிப்பாக அவருடைய கணவருடன் எடுத்த வீடியோக்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், சிரிப்புகள் இவையெல்லாம் அவருடைய பக்கத்தில் நிறைந்திருக்கும். அதேபோல் கடைசியாக இன்ஸ்டாகிராமில் அவர் பகிர்ந்துள்ள வீடியோவில் அரன்சியா ரோசா எழுதப்பட்டிருக்கும் டி-ஷர்ட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறார். லைஃப் லேட்லி என்று ஒரு சாதாரண கேப்ஷனுடன் சுபாஷினி பகிர்ந்த அந்த வீடியோவை பார்த்தால் யாருக்கும் இது ஒரு சோக முடிவிற்கு முன்னோட்டம் என்று கூட தோன்றாது. அந்த பதிவில் மகிழ்ச்சியான மியூசிக் பின்னணியில் இசைக்கப்பட்ட சுபாஷினி ஒரு குட்டியான ஷார்ட்ஸும் ஒரு டி-ஷர்ட்டும் அணிந்து கொண்டு மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதியில் மகிழ்ச்சியோடும் குதூகலத்தோடும் வாக்கிங் செல்வது போன்று உள்ளது. ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள கென்யா அவர் இப்படி ஜாலியாக உலாவிக் கொண்டிருக்கிறார் என கூறப்பட்டது. இவ்வளவு மகிழ்ச்சியாக போஸ்ட் போட்டவரா இப்படி என ரசிகர்கள் இப்போது வரை நம்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டில் இயற்கை அழகை ரசித்தபடி சிரித்துக் கொண்டே சுற்றி பார்க்கும் காட்சிகள், ஒரு ரெஸ்டாரண்டில் அமைதியாக உணவு சாப்பிடும் தருணங்கள் எல்லாமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை காட்டுவது போல இருந்தது. ஆனால் அந்த வீடியோக்கள் வெளியான ஒரு சில நாட்கள் கூட ஆகாத நிலையில் அவர் மரண செய்தி வெளியானது அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இப்படி சுபாஷினியும் அவரது கணவர் பிபினும் மகிழ்ச்சியான வீடியோக்களை வெளியிட்டுள்ளார்கள். உருகி உருகி காதலிப்பதாக சுபாஷினி பதிவு செய்துள்ளார். அப்படி இருக்க கணவர் பிபின் சந்திராவுக்கும் நடிகை சுபாஷினிக்கும் அன்று இரவு வீடியோ காலில் நடந்தது என்ன, எதனால் தனது வாழ்வை முடித்துக் கொள்ளும் அளவு போனார் என பல்வேறு கேள்விகள், சந்தேகங்கள் மத்தியில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மேலும் கயல் தொடரில் நடித்த துணை நடிகர் ஒருவர் ஏற்கனவே கணவரோடு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக வாழ்வை முடித்துக் கொள்ள முயன்று பின்னர் காப்பாற்றப்பட்டார். அதேபோல நடிகர் ஐயப்பன் இந்த தொடரில் நடித்ததால் மனைவியோடு பிரச்சனை என படப்பிடிப்பு தளத்தில் பிரச்சனை ஏற்பட்டு பின்னர் தொடரில் இருந்து நீக்கப்பட்டார். நாயகனாக நடிப்பவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு அவரும் தொடரில் இருந்து விலகிவிட்டதாகவும் அவருடைய கதாபாத்திரத்தை வெறுவிதமாக காட்டி தொடரை முடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில்தான் துணை நடிகை சுபாஷினியின் மரணமும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.